கரூரில் 41 பேரை போட்டு தள்ளிட்டு டெல்லிக்கு விசாரணைக்கு போயிருக்காரு நம்ம தற்கூரி தலைவன் தாவேகா தலைமை தற்கூரி விஜய். சிபிஐ விசாரணைக்கு போகிறவங்க நான் தப்பு செய்யலை, நான் 41 பேரை கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான எவிடன்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இந்த இத்து போன தற்கூரி பாருங்க, இவன் எதை கொண்டு போயிருக்கானா, கத்திரிக்கோளை கொண்டு போயிருக்கான். இன்னொருத்தன் பின்னாடி வருவாள், இவன் கூடையே பிடிச்சிட்டு கொடுக்க பிடிச்சிட்டே அலைவான். இந்த வளர்ந்து கட்டவன் யாரு, வளர்ந்து கட்டவன் புறம்போக்கு லாட்ரி திருடன், லாட்ரி கொள்ளக்காரன், ஆதவ அரிச்சினா வளர்ந்து கட்டவன் சில்பா குமார். அவன் சரக்கு கொண்டு போயிருக்கான். அதுவும் சரக்குனா விலை உயர்ந்த விஸ்கி, விலை உயர்ந்த விஸ்கி பாட்டில் கொண்டு போயிருக்காங்க. ஒரு ஃபுல் எடுத்துகிட்டு போயிருக்கான். நம்ம சென்னையிலேருந்து டெல்லிக்கு போனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தான் ஆகும். இந்த 3 பேர் நேரத்துக்கு கூட இந்த முட்டா பயல்களால் பிடிக்காமல் இருக்க முடியாது உங்களுக்கு. இந்த வளர்ந்து கட்டவன் தற்கூரி நாய் ஒருத்தர் இருக்கான, ஆதவ அரிச்சனா, இவர் மதுவை ஒழிக்க போகிறாங்க. தமிழ்நாடு வந்து சாராயம் ஆறு ஓடுதான். இவர் வந்து ஆட்சியை வந்துட்டாருன்னா எல்லாத்தையும் பிடுங்கி நல்லா நட்டமாக நட்டிடுவார். தற்கூரி முண்டம், தரங்கட்ட நாய், குடியார நாய்கள் 2 பேருமே குடியார நாய்ங்க. இந்த நாய்கள் 2 பேரும் அங்கே டெல்லிக்கு சிபிஐயில் ஆஜராக போகுதுன்னா பின்னாடி அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் போகிறாங்க. யார் இந்த நாய் உன்னை கூட்டிக்கிட்டே சுற்றும் பாருங்க. அந்த தலைமை தற்கூரி அவங்க மனைவி கூட ஒரு குறிப்பிட்ட நடிகை சொன்னாங்களா, ஏன் நம்ம சுற்றி வளைச்சி பேசுவானா, நம்ம திரிச்சானா அப்படி போடு திரிச்சாதான், அப்படி போடு திரிச்சாவை கூட்டு போய் அங்கவே டெல்லியில் வச்சு போடுறதுக்கு என்ன இலவுடா சை. ஆனால் இப்படி கழுவி ஊத்துறாங்க. இந்த முண்டத்துக்கு, மூலகட்ட முண்டத்துக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் திரும்ப அந்த நடிகை தான் எங்கே போனாலும் கூட்டு போகிறான். சை அப்பா, என்னடா இருக்கு அங்கே, ஒன்றுமே இல்லை, சூம்பி போன சுண்டக்கா மாதிரி கிடக்கா. அதையும் விடாமல் இந்த முண்டம் துரத்திக்கிட்டே அவன் எங்கே போனாலும் கட்டின பொண்டாட்டி விட்டு, பிள்ளைய விட்டு, பொண்ணை விட்டுட்டு இந்த நடிகைக்கு பின்னாடி சுற்றிட்டு அலையிறானா. இவன்லாம் ஒரு தலைவரா? மொத்தம் கத்திரிக்கோளை கொண்டு போகிறான் சிபிஐயில் ஆஜராகிறது தெரியாதா? இவன் தான் பொய்யாமல் தனி விமானத்தில் போகிறான். அப்படி தனி விமானம். இவர் யார் பக்கத்தில் உட்கார மாட்டார், யாரு கூட பேச மாட்டார், யாரையும் பார்க்கவும் மாட்டார், யாரும் நம்மளை பாத்திரவும் கூடாதுன்னு நினைக்கிற அந்த தற்கூரி முண்டம் இதான் தமிழ்நாட்டை ஆளப்போகும். இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இவ்வளோ நாள் இன்னைக்கு சிபிஐயில் ஆஜராகிட்டு அப்படியே கையை காட்டுறார். என்னத்தை சாயிச்சு கிழிச்ச நீ, என்னத்தை பிடிங்கி நக்குன்னு அங்கே போய் சிபிஐயில் போய் நீ கரூரில் 41 பேரை கொண்டுட்டு வெக்கமே இல்லாமல் ஏதோ அவார்டு வாங்கின, உலகக்கோப்பையை வாங்கின மாதிரி அப்படியே தூக்கி டாட்டா காட்டுவாரிய. நீலாம் ஒரு மனுஷனாடா? சோத்தைத்தான் திங்கியா இல்லை வேற ஏதாவது பிய திங்கிறியா? ஏன்டா அறிவு கட்ட முண்டம், உன்னைத்தாண்ட கேட்குறேன், தாவேக்கா தற்கூரி முண்டம். ஏன்டா நாயே, நீ சோறத்தான் திங்கியா இல்லை பிய திங்கியா? 41 பேர் செத்தனா உனக்கு அவ்வளோ இதாக சந்தோஷமா இருக்குன்னு இவெல்லாம் அதான் ஒரு அப்பட்டமான சைக்கோ. இவனை சுற்றி கூடுற கூட்டம் பூரா எவ்வளோ கேவலமான கூட்டமாக இருக்கும் பாருங்க. சாய் பேசுறதுக்கே அருவருப்பாக இருக்கப்பா. இப்படியுமா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம், கேடுகட்ட கூட்டம் இவனை பிடிச்சிட்டும்? அது உண்மைதான், கேடுகட்ட கூட்டம் கேடுகட்டவனை ஃபாலோ பண்ணி தான் போகும். எப்படி கேடுகட்ட கூட்டம் அந்த கேடுகட்டவனை ஃபாலோ பண்ணி தான் போகும். இப்படி இருக்கிறாங்க. இவர் ஆட்சியை பிடுங்கி புட நாய, தற்கூரி நாய, ஆட்சி அப்படியே பிடிங்கி நட்டிடுவாரான் தமிழ்நாட்டில். அப்பான இங்கே வர நல்லா நீங்கள் வாங்கி கட்டுவ, பார்த்துட்டே இரு. உன் பப்பு ரொம்ப நாளைக்கு வேகாதடியோ, கூடி சீக்கிரமாக உனக்கு ஆப் அடிக்கிறாங்க, அடிப்பாங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஈனப்பிறவியாக இருப்பான். உண்மையிலே அப்பா அம்மா இவனை பெத்தாங்களா? அதுக்கு வேற ஏதாவது பட்டிக்காட்டுலாம் சொல்லுவாங்க. உங்கள் அப்பா உன்னை பெத்தானா இல்லை இந்த வாயில வருது நாய், அதான் நாய், குடிகார நாய், கள்ளக்காத நாய்,
வைப்பாட்டி வச்சிருக்கிறது என்னடா வக்கத்த நாய். பொண்டாட்டியை காப்பாற்ற முடியாம அதை பொண்டாட்டியக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த ஜீவனாம்சம் கூட கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு மனசே இல்லாத மானங்கட்ட பேர் வழிவன். இவர் தமிழ்நாட்டு பெண்களுக்கு அண்ணன் சீர் கொடுப்பாராம், மாமன் சீர் கொடுப்பாராம். மடக்கூதி பயல. ஏண்டா மடக்கூதி, முதல்ல கட்டின பொண்டாட்டியோட வாழலைல, அது ஒன்றும் வேண்டான்னு சொல்லுது. நீ என்ன பண்ணணும்? அவங்களுக்கு உண்டான ஜீவனாம்சம் கொடுத்துட்டு நீ எவ கூடயாவது சுற்றி எவ கூடயாவது படுத்துக்கோ, உனக்கு எவனும் கேட்க மாட்டான். பொண்டாட்டி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள கூட விட மாட்டேன்ற நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணன் சீரு மாமன் சீர் கொடுப்பானா? மானம் கட்ட பயணம், மானம் கட்ட பயணம். நீ ஒரு மானம் கட்ட நாயிடா. சீமான கூட ஒரு கணக்கில் சேர்த்துடலாம். வா, ஒன்னும் ஒரு ஜென்மம் இந்த மனுஷ பிறவிலே சேர்க்க முடியாத அவனு. சை, ஒருதா துப்பு கட்டங்கள்தடா நீ. குடி, பூத்தியா, கொலை, கொள்ளை, அரசுக்கு சரியான வருமான வரி கட்ட மாட்டேன், வாங்கின காருக்கு வரி கட்ட மாட்டேன், வாங்குற சம்பளத்துக்கும் வரி கட்ட மாட்டேன், அதையும் ஏற்றிடுவேன். கேட்டால் நான் ஊழலே செய்ய மாட்டேன், ஊழல் செய்யறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை, ஒரு பைசா நான் ஊழல் செய்யவே மாட்டேன்னு போராடம்லாம் கொக்கரிக்கடா கோமாளி நாய. போராடம் பூரா கொக்கரிப்பாரு. ஒரு ஊழல் செய்யாம அப்படியே புடுங்கிடுவானே. ஏன்டா நீயே ஒரு ஊழல்ல உதவாக்கிறடா நீ. பக்கத்தில் வச்சிருக்க புச்சி ஆனதுன்னு ஒரு புறம்போக்கு, முட்டா புறம்போக்கு. அவன் அடிக்காத கொள்ளையாடா. மாநாட்டுக்கு டிக்கெட் கொடுக்கான்டா, பிளாக் டிக்கெட்டு. பேமாரி நாய் புச்சி ஆனந்து மாநாட்டுக்கு பிளாக் டிக்கெட் கொடுக்கான். நாய்களா, மானங்கட்ட நாய்களா. எந்த கட்சி தலைவனாலும் மாநாட்டுக்கு தொண்டனுக்கே டிக்கெட் கொடுப்பானா பிளாக்ல? மானங்கட்ட நாய், மானங்கட்ட நாய். ஏன்டா பணம் 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 திண்ணி அலையறீங்க, பணம் திண்ணிகளா? ஏன்டா பணம் திண்ணி நாய, பணம் பணம்னு அலையறீங்கடா. இவ்வளவு வேற கொன்னுன்னு உனக்கு அடங்கலையா? போராடம் பூரா இலை உழுது, நீ போராடம் பூரா 7.5 உழுது. அதாவது உருப்படியா ஒழுக்கமா உனக்கு நடந்துக்க தெரியுதா? ஒரு பேச்சுக்காவது உன்னால நடந்துக்க தெரியுதா? வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன், வெளியே வந்தா ஒரே இளவு, இல்லைன்னா 7.5. ஒரு மதுவை ஒழிக்க போறாராம், கஞ்சாவை ஒழிக்க போறாராம், போதை இல்லாத மாநிலமாக ஆக்குவார். நீயே போதையை போட்டு தான் போற. போதை இல்லாமல் உன்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீ என்னத்தை போய் போதையை ஒழிச்சு நல்லா கிழிச்சு நக்கிடுவேன்? ஏண்டா நீ முதல்ல தமிழ்நாட்டுக்கு நீ தேவையே இல்லாத ஒரு ஆணி. நீ போயிரு அந்த பக்கம் மகாராஷ்டிரா, பீகார், இந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அங்கே போய் அம்தாக தும்தாக ஆத்தாக ஓத்தாகன்னு அங்கே போடா. வராத புரியா? அடுத்த ஜென்மத்தில் பிறந்து வா, அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்ப்போம் தமிழ்நாட்டில். இந்த ஜென்மத்தில் தயவு செஞ்சு ஓடிடு. இல்லை ஒவ்வொரு மக்களும் உன்னை செருப்பை கழட்டி அடிக்கிற வேண்டிய நாள் ரொம்ப நாள் இல்லை, நீ 40 நாள் தான். நீ கண்டிப்பாக செருப்படி விளக்கமா தடி கண்டிப்பாக நீ வாங்குவ. டெல்லிக்கு போனாலும் கூட்டியா, திருச்சா எங்கே போனாலும் திருச்சா கூப்பிட்டு போயிடுது. ஜெயிலுக்கு போனாலும் கூப்பிட்டு போயிருவியா? ஒரே ஜெயிலில் 2 பேரும் வைக்க மாட்டாங்கப்பா. அதையும் கேட்டாலும் கேட்பான். சிபிஐல தப்பு பண்ணுறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் ஜெயிலில் எனக்கும் திரிஷாவுக்கும் ஒரே ஜெயிலு கொடுங்கன்னு கேட்பான். இந்த உருப்படாத நாய் கண்டிப்பாக கேட்பான். முன்னாடி அதையும் கொடுத்தாலும் கொடுத்துருவார் அமித்ஷா, சொல்ல முடியாது. அப்பா இவனை விட அவங்க பயங்கரமான ஆளுங்க, கொடுத்துருவாங்க. இவர் போறாரு எங்க சிபிஐல ஆஜராகிறதுக்கு. அதுக்கு முன்னாடியே அப்படி போடு அந்த நடிகை போறாங்க. அங்கே போய் டெல்லியில் போய் போடுறது, அப்படி போடுன்னு ஆட்டத்தை போட்டு டெல்லியில் போய் அந்த அம்மாவை போடுறது. தானே அவன் வேலை? இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏன்டா இந்த மாதிரி ஒரு ஈனத்தனமான வேலையை பார்த்துக்கிட்டு நீ எல்லாம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச? எதுக்கு நீ தமிழ்நாட்டை ஆள போறன்னு ஆடிக்கிட்டு இருக்கிற? நீ எல்லாம் ஆண்டா தமிழ்நாடு என்ன ஆகும் தெரியுமா? சொல்லு. நீ எல்லாம் ஆண்டா தமிழ்நாடு என்ன நிலைமை ஆகும் தெரியுமா? ஆளை விட்டுருவாங்களா அவனை அவ்வளோ சீக்கிரம்? உன் கட்சியில் எவனாவது உருப்படியா மேலே பேசுகிறானா, அரசியல் பேசுகிறானா பார்த்தியா? பூரா அடி முட்டா பையன், அப்புறம் மானங்கட்ட முட்டா பயலுங்க. அத்தனை மடக்கூதி பயங்களையும் வச்சுக்கிட்டு நீ கட்சி நடத்தி முதலமைச்சராகி இவர் தமிழ்நாட்டில் புட்டிங்க அப்படியே நட்டமன் நட்டிடுவாராங்க. மானங்கட்ட பயல, மானங்கட்ட பயல, மானங்கட்ட மடப்பயல. உன்னால் இங்கிருந்து டெல்லிக்கு கூட உன்னால் சரக்கு இல்லாமல் போக முடியல, போதை இல்லாமல் போக முடியல, கஞ்சா இல்லாமல் போக முடியல, வைப்பாட்டி இல்லாமல் போக முடியல உன்னால். மானங்கட்ட வெக்கங்கட்ட நாய்.
இதுக்கு ஏன்டா வெள்ளையும் சொல்லையும் ஆளையிற நாய் நாய் நாதாரி நாய். இந்த லட்சணத்துல இவர் முதலமைச்சருங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கௌரவம் தெரியுமா? ஒரு நாட்டை ஆள்ற முதலமைச்சர். அது என்ன உனக்கு என்ன காலிச்சேர்னு வச்சியா? அவன் மாநாட்டுக்கு போற காலிச்சேர்னு வச்சியா? போய் புசுக்குன்னு குண்டியை வச்சுக்கிட்டு சூத்த வச்சு உட்காந்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு. அதுக்கெல்லாம் ஒரு வரலாறு வேணும்டா. அதுக்கெல்லாம் வரலாறு வேணும். முதலமைச்சர் நாற்காலிக்கு பக்கத்துல போய் அதை பார்க்கறதுக்கே ஒரு வரலாறு வேணும். உன் வரலாறு என்ன? நாரி போன நாத்தம் படுத்த மானங்கட்ட வரலாறு உன் வரலாறு. உன் வரலாறை தமிழ்நாட்டில் எவனாவது கேட்பானா? சொல்ல முடியுமா? உன் வரலாறை சொல்லி ஒரு ஓட்டு ஒன்னால வாங்க முடியுமா? சொல்லு பார்ப்போம். திமுக தலைவர் தளபதி அவர் வரலாறை சொல்லி ஓட்டு கேட்பார். கேட்டிருக்காரு, ஜெயிச்சிருக்காரு, முதலமைச்சர் ஆயிருக்காரு. அதை மாதிரி நீ வரலாறு இந்த வருஷம் சொல்லிடியோ. உன் வரலாறை சொல்லு. எங்க இருந்து சொல்லுன்னா சொல்லு. நீ இந்த ரசிகன் படத்துல மாமியார் இந்த முதுகை அப்படியே தேய்ச்ச வத்தியா, தடவுன வத்தியா, இடுப்புல இருந்து முதுகு வரைக்கும் மாமியாரை தடவுன மடக்கூதி பயனாடா நீ. அதுல வேற இவருக்கு அந்த காட்சி தான் பிடித்தமான காட்சான். கேரம் சை போன மாதிரி ஒரு துப்புக்கட்ட தலைவன் எந்த கட்சியிலையும் நான் இது வரைக்கும் பார்க்கலாம். சை சரியான வெக்கங்கட்ட கேடுகட்ட மானங்கட்ட ஒன்னா நம்பர் பேர் வழிவன். இவன் தான் இவ்வளவு துப்பாக்கூர்னு பார்த்தா இவனை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் மடப்பயலாத்தாருங்க. மாநாட்டுக்கு டிக்கெட்டை பிளாக்ல வித்து வித்து பிச்சியானது எத்தனை கோடி வச்சிருக்கான்னே தெரியல. சொத்துக்காக இந்த லாட்டரி சீட்டு நடத்திக்கிட்டு இருந்த மார்ட்டின் மகளை கடத்திட்டு போன காவாரி பையன்தான் இந்த ஆதவ அர்ச்சுனா. வளர்ந்து கட்ட தற்குறி முண்டம் குடிகார நாய். அவன் ஒரு தெருப்புரிக்கு நாய். ஆதவ அர்ச்சுனா அட்ரஸே இல்லாதவ அட்டி முட்டா பையன். அரசியல்னா என்னன்னே தெரியாத ஒரு அறவே காட்டுக்கு பிறந்தவன் தான் இந்த ஆதவ அர்ச்சுனா. வளர்ந்து கட்ட முண்டம். ஆளுதான் வளர்ந்துருக்கான், மற்றபடி அறிவு சுத்தமா கிடையாது. வயிறு நல்லா வளர்ந்துருக்கு, அறிவெல்லாம் வளரலாம் மண்டையில சுத்தமாவே கிடையாது. அப்படியாப்பட்ட ஆளுகளை வச்சுக்கிட்டு இவர் தமிழ்நாட்டில் அப்படியே கிழிச்சு தள்ளி அப்படியே முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துருவாராம். வாடி நீ எப்படி பிரச்சாரத்துக்கு வரன்னு பார்ப்போம். நீ என்ன சொல்லி ஓட்டு கேட்குறன்னு பார்ப்போம். பார்ப்போமா? 2026 மே 4ஆம் தேதி உன் டவுசரை கிழிச்சு உன் சூத்த கிழிக்கலைன்னா பாடுற கண்டிப்பா நடக்கும். அப்பன நீ பண்ண அநியாயத்துக்கு பூரா மே 4ஆம் தேதி நீ பதில் சொல்லடியோ. பதில் சொல்றது கூட உனக்கு வாய் இருக்கான்னு தெரியல. அதையும் உடச்சி எடுத்துருவோம் நாங்க. பாரு, பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். என் தலைவரை சாதாரணமாக இட போடுற நீ 75 வருஷம் முடி. அதுக்கு முன்னாடி நீதி கட்சி ரெண்டையும் கூட்டி சேர்த்தா 100 வருஷம். 100 நாளைக்கு முன்னாடி வந்துக்கிட்டு நீ எல்லாம் வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கிற. வாடி வா, 2026 களத்துக்கு வா. நீ யாரை வேணாலும் கூட்டிட்டு வா. உன் கூட்டியாவை கூட்டிட்டு வா. யாரை வேணாலும் கூட்டிட்டு வா. எலெக்ஷனுக்கு வருவ. நீ மானங்கட்ட முன்னுந்தாடா. நீ யாரை வேணாலும் ஓட்டு கேட்க கூட்டு வருவடா மட்டப்பையன். நீ எவ்வளோ வேணாலும் கூட்டு வா, யாரை வேணாலும் கூட்டு வா, பார்த்துக்கலாம். 2026 உன் டவுசரை உன் கிழிச்சு எடுக்கிறோம் கன்ஃபார்ம்.